ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிஸ் ஃபுட் கார்னர். நாம இன்னைக்கு அவல் வச்சு ஒரு 5 மினிட்ஸ்ல ரொம்ப ஈஸியா ரொம்ப குயிக்கா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி இல்ல ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு நாம 1 கப் அளவுக்கு அவல் எடுத்திருக்கேன். இது வந்து சிவப்பு அவல், வெள்ளை அவல், எந்த அவல் வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனா தின் அவல் இல்லாம கொஞ்சம் திக்கான அவலா பார்த்து எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கோம். எடுத்துட்டு நல்லா ஒரு 2 to 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடலாம். இது அழுக்கு எதுவும் இல்லாம நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா தண்ணி சுத்தமா வடிகட்டிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன்ல கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் முந்திரியும் கொஞ்சம் உலர் திராட்சை கொஞ்சம் பாதாம் சேர்த்து நல்லா வந்து ஒரு பொன்னிறமா வறுத்து எடுத்து இதை ஒரு பிளேட்ல வந்து மாத்தி எடுத்து வச்சிடலாம். பாருங்க, இந்த மாதிரி வந்து எடுத்து வச்சிருங்க. இப்போ இதே பேன்லயே நாம ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் துருவி சேர்த்திருக்கேன். கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 கப் வெல்லம், 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வந்து நுர பொங்குற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி வந்து கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இதுக்கு வாசனைக்கு தேவையான அளவுக்கு நாம கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, உலர் திராட்சை, பாதாம் எல்லாமே வந்து சேர்த்தாச்சு. கூடவே நம்ம நல்லா வாஷ் பண்ணி வச்சிருக்கிற இந்த அவல் வந்து நாம சேர்த்துக்கலாம். இதை நல்லா இந்த மாதிரி கையில எடுத்து நல்லா ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம நல்லா பொடி பொடியா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஃப்ளேமை நல்லா ஒரு லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 1.5 நிமிஷத்துல இருந்து 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. அந்த தேங்காய், வெல்லம், இந்த அவல் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு வரும். அப்பதான் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப குயிக்கா ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். பிள்ளைங்க கேட்கும் போதும் சரி, இல்லை ஏதாவது பூஜா டேஸ்ல வந்து நீங்க பிரசாதமா இந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம். ரொம்ப ஒரு குயிக்கா ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். மொத்தமா ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் இதுக்கு தேவைப்படும் டைமிங். பூஜா டேஸ்லாம் ரொம்ப பிஸியான டைம்ல ஏதாவது வந்து பிரசாதம் நம்ம செஞ்சு வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஈஸியா இந்த மாதிரி செஞ்சு வச்சு நம்ம வந்து சாமிக்கு வந்து படைக்கலாம். ரொம்பவே டேஸ்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். இது நல்ல ஹெல்தியான ஒரு ரெசிபியும் கூட. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். நல்லா ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா வந்து கலந்து வந்துடுச்சு. ஒரு சூப்பரான அவல் ஸ்வீட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலை நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி வேறொரு வீடியோல பாக்குறேன். நன்றி.